ஹே, நம்ம இதுக்கு முன்னாடி டைப்ஸ் ஆஃப் வெக்டார் பார்த்துருப்போம். டைப்ஸ் ஆஃப் வெக்டாரில் என்னென்ன வெக்டார்? பேரலல் வெக்டார், கொலினியர் வெக்டார், இல்லை ஆன்டி பேரலல் வெக்டார், யூனிட் வெக்டார், ஆர்த்தோகோனல் யூனிட் வெக்டார், இவன் எல்லாத்த பற்றியும் பார்த்துருப்போம். இப்போ புதுசாக ஒன்று என்ன சொல்கிறாங்கன்னா பொசிஷன் வெக்டார். பொசிஷன் வெக்டார், வாட் இஸ் மீன் பை பொசிஷன் வெக்டார்? யூனிட் வெக்டார்னா என்ன? யூனிட் வெக்டார்னா எந்த டைரக்ஷனில் என்னோட வெக்டார் ட்ராவல் ஆகுதுன்றதை ரெப்ரசென்ட் பண்ணுறது யூனிட் வெக்டார்னு சொல்லுவோம். அப்போ பொசிஷன் வெக்டார்ன்றப்போ பொசிஷன் எந்த பொசிஷனில் என்னோட வெக்டார் இருக்குது அப்படின்னு ரெப்ரசென்ட் பண்ணுறது தான் பொசிஷன் வெக்டார். ரொம்பவே சிம்பிளாக சொல்லிடுறேன், ரொம்ப ஈஸியாக புரிஞ்சுப்பீங்க. ஒன்றுமே இல்லை. இப்போது சே ஃபார் எக்ஸாம்பிள் என்கிட்ட ஒரு பாயிண்ட் இருக்குது. என்னென்னா ஒரு 3, 4, 5. ஸோ எக்ஸ் ஒய் இசட், எக்ஸ் ஒய் இசட்டா? அப்போது எக்ஸ் இல்லை, ஓகே. ஸோ இப்போ இதை என்ன சொல்கிறேன்னா, இது வந்து எக்ஸ் ஆக்சிஸ்னும் அண்ட் இது வந்து என்னென்னா ஒய் ஆக்சிஸ்னும், இதை வந்து இசட் ஆக்சிஸ்னு சொல்கிறேன். ஓகேவா? ஓகே. இப்போது இந்த பாயிண்ட் வந்து நான் இங்கே சப்ஸ்டிட் பண்ணுவேன். பட் எப்படி சப்ஸ்டிட் பண்ணுறது? ரொம்பவே சிம்பிள். இது என்னவா இருக்குன்னா, நம்ம கோஆர்டினேட் சிஸ்டம் படி எப்படி எழுதலாம்? 3i cap + 4j cap + 5k cap. ஓகேவா? ஸோ அப்போது இங்கே பார்க்கும்போது நம்ம இதை எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம்? இதுக்கான ஆக்சுவல் மீனிங் என்னன்னா, இது 3 யூனிட் இந்த டைரக்ஷனில் எக்ஸ் டைரக்ஷனில் வருது, 3 யூனிட் இந்த டைரக்ஷனில் வருது, நெக்ஸ்ட்டு 4 யூனிட் ஒய் டைரக்ஷனில் போகுது, நெக்ஸ்ட்டு நல்லா கவனிங்க, 4 யூனிட் ஒய் டைரக்ஷன் வந்துடுது, நெக்ஸ்ட்டு 5 யூனிட் என்ன டைரக்ஷன்? இசட் டைரக்ஷனில் போகுது. ஓகேவா? ஐ மீன் கே, அதான் இசட் டைரக்ஷனில் போகுது. ஸோ அப்போது இதை நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த ஆரிஜின் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஆரிஜினோட இதை வந்து மீட் பண்ணுறேன். இந்த ஆரிஜின் கூட இதை மீட் பண்ணுறேன். அண்ட் இந்த பாயிண்ட்டை தான் நான் என்ன சொல்கிறேன்னா பின்னு சொல்கிறேன். ஐ மீன் பொசிஷன் வெக்டார். ஸோ இந்த பாயிண்ட் தான் என்னென்னா 3, 4, 5. புரியுன்னு நினைக்கிறேன். ஸோ அப்போது இது என்னது? எக்ஸு, இது ஒய், இது இசட்டு. அதுதான் புக்கில் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா இது மாதிரி கொடுத்துருப்பாங்க. இப்போ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். இவ்வளோ தான் பொசிஷன் வெக்டார். நீங்கள் ரொம்ப தேடி அலையணும் அவசியம் இல்லை. அண்ட் ஒன் மோர் திங் என்னென்னா, இந்த பொசிஷன் வெக்டார்ன்றது எப்பயுமே 0ல் தான் ஆரம்பிக்கும். ஆரிஜின் 0,0ல் தான் ஆரம்பிக்கும். ஓகேவா? நமக்கு இப்போது 2 ஆக்சிஸ் இருந்தால் பிரச்சனை இல்லை. சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எக்ஸ் ஆக்சிஸ் இருக்குது, ஒரு ஒய் ஆக்சிஸ் இருக்குது. இது எக்ஸ், இது ஒய்ன்னு வச்சுப்போம். இப்போ 2j + 4kன்னு இருக்குன்னா, 4k இல்லை 4j, சாரி, 2j + 2i + 4jன்னு இருக்குன்னா, அப்போ 2iன்னு பார்க்கும்போது 2 இது இந்த பக்கமும் 2 இது இந்த பக்கமும் அண்ட் 4j பார்க்கும்போது 4 யூனிட் இந்த பக்கமும், ரைட்டா? அது நீங்கள் இங்கேருந்து கூட எடுத்துக்கலாம். ஸோ இது 2 மீட் ஆகிற இடத்துல இந்த இடத்துல நம்ம போட்டு இது யூனிட் வெக்டார், சாரி பொசிஷன் வெக்டார் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ அவ்வளோதான். அப்போ பொசிஷன் வெக்டார் எப்படி ரெப்ரசென்ட் பண்ணோம்னா, இன் 2 டைமென்ஷனல் ஆர் வெக்டார் ஈக்குவல் டு xi cap + yj cap. In case 3 axis இருந்ததுன்னா, 3 coordinate system இருந்ததுன்னா, 3s அப்படி இருந்ததுன்னா, அப்போ r cap = xi cap + yj cap + zk cap. இங்கே எது இருக்கும்ல, அவ்வளோதான். ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். பொசிஷன் வெக்டார்னா எனக்கு புரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டார். டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டார்னா, ஸோ இதுவும் ஒன் டைப் ஆஃப் வெக்டார் தான். பட் டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டார்ன்றப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் இதே வந்து நம்ம எடுத்துப்போம். இப்போது ஒரு எக்ஸ் ஆக்சிஸ் இருக்குது, இன்னும் கொஞ்சம் கீழே போய்க்குமா? ஓகே, யா. ஸோ ஒரு எக்ஸ் ஆக்சிஸ், ஒரு இல்லை 3 ஆக்சிஸ் வரைஞ்சிரும். நம்ம எதுவும் ரெப்ரசென்ட் பண்ணாதானே பிரச்சனைங்க. ஸோ எக்ஸ் ஒய் அண்ட் இவனை பார்த்தோன்னா இசட். இப்போ 2 பொசிஷன் வெக்டார் இருக்குது. ஓகேவா? 2 பொசிஷன் வெக்டார் இருக்குது. ஒரு பொசிஷன் வெக்டார் என்னன்னா, நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஒரு பொசிஷன் வெக்டார் r1 = நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, r1 = 2i cap, வெக்டார் தானே, யா, 2i cap + j cap + 3k cap. ஓகேவா? அதுவே r2 பார்க்கும்போது என்ன இருக்குன்னா 5i cap 10j cap + 10k cap. எக்ஸாம்பிளுக்கு தானே எடுத்துருக்கோம், எப்படியான எடுத்துக்கலாம். இப்போது ஒரு பொசிஷன் வெக்டார் இந்த r1ன்றது நம்ம நீங்கள் டயக்ராம் போகிறதுக்கு முன்னாடி இதிலே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். டிஸ்பிளேஸ்மெண்ட்ன்றது ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 ஆப்ஜெக்ட்னு பார்த்துருக்கோம். ஓகேவா? அண்ட் இன்னொன்று என்னன்னா டிஃபரன்ஸ் பிட்வீன் ஃபைனல் அண்ட் இனிஷியல் பொசிஷன். டிஃபரன்ஸ் பிட்வீன் ஃபைனல் அண்ட் இனிஷியல் பொசிஷன். ஃபைனல்ல இருந்து மைனஸ் இனிஷியல், ரைட்டா? ஸோ அப்போ இந்த r2 - del r பொசிஷன் வெக்டார் = r2 வெக்டார்
மைனஸ் ஆர்1 வெக்டார். அவ்வளோதான். அப்போது இது மைனஸ் பண்ணால் என்ன வரும்? 5 மைனஸ் 2 எவ்வளோ? 3. ஸோ அப்போது டெல் ஆர் வெக்டார் ஈக்குவல் டு 3 ஐ கேப். வேறு யார்? 10 மைனஸ் 1 9. ஸோ 9 ஜே கேப். வேறு யார்? 10 மைனஸ் 3 7. ஸோ 7 கே கேப். ஆக்சுவலாக இதுதான் டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டார். பட் இதை நம்ம ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ்ன்றதை விட கார்ட்டீசியன் கோஆர்டினேட் சிஸ்டமில் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணணும் அப்படின்ட்டு பார்ப்போம். அதாவது இப்போது இதை நம்ம இங்கே மென்ஷன் பண்ணணும் அவசியம் இல்லைங்க. 1 2 3ன்னு எடுத்தால் தான் நமக்கு இப்போ பிரச்சனை. பட் 1 2 3 நம்ம எடுக்காதனால பிரச்சனை இல்லை. ஓகேவா? பட் இங்கே 3 வெக்டார் இருக்குது. எனக்கு 3 வெக்டார் வேணாம். நான் என்ன பண்ண போகிறேன்னா, நம்ம போட்டு ரொம்ப காம்ப்ளிகேட் ஆக தேவை. ஏன்னா உங்களுக்கு புக்கில் 2 வெக்டார் தான் கொடுத்துருக்காங்க. நம்ம இன்னும் காம்ப்ளிகேட் ஆக்கி உங்களை குழப்பியதுக்கு. ஸோ நான் 2 வெக்டாரோட நிறுத்திக்கிறேன். ஓகேவா? ஸோ எனக்கு இசட் ஆக்சிஸ் தேவையில்லை. இசட் ஆக்சிஸ் தேவையில்லைனா இப்போ இதை எடுத்துடுறேன். அண்ட் இதை நான் என்னவா மாற்றிக்கிறேன்னா, இதை வந்து ஒய்யாகவும் இதை வந்து எக்ஸாகவும் வச்சுக்கிறேன். ஓகேவா? புரியுன்னு நினைக்கிறேன். ஏன் இது மாதிரி மாற்றிக்கிறேன்னா 3 யூனிட்ன்றப்போ இப்போ இதுவே கொஞ்சம் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க இதாக இருந்திருக்கும். நான் இன்னொரு வெக்டார் வரைஞ்சி அதில் 3 டைமென்ஷன் வியூவில் நீங்கள் பார்க்கணும். கஷ்டமாக இருக்கும். ஸோ நான் 2 இதோட நிறுத்திக்கிறேன். ஐ மீன் ஐஜேவோட நிறுத்திக்கிறேன். ஸோ அப்போது ஐஜேன்னு பார்க்கும்போது ஐ எங்கே இருக்கான்? 2 இருக்குது. இங்கே வருமா? அண்ட் ஜே பார்க்கும்போது இங்கே இருக்கும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு இங்கே வச்சுக்கிறேன். ஸோ R1ன்ற அந்த வெக்டார் இங்கே இருக்கான். R1 இங்கே இருக்கான். அண்ட் R2ன்ற வெக்டார் 5i ப்ளஸ் 10jவா? ஸோ 5iன்றப்போ இங்கே வருவான், 10ன்றப்போ இங்கே வருவான். ஸோ அகைன் நீங்கள் நல்லா கவனிங்க. 5iன்றப்போ இங்கே வருது, 10ன்றப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்கிறேன். அப்போது இது R1 ஓகே, R1 இவன் R2. 2 பொசிஷன் வெக்டாருமே. இது ரெண்டும் வேறு பொசிஷன் வெக்டார். ரெண்டுமே எங்கே ஆரிஜின் ஆகுது? எங்கே தொடங்குது? ஓவில், ஐ மீன் 0வில் தான் தொடங்குது. ஓகேவா? இப்போ இதுக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டார் எங்கே ட்ரா பண்ணணும்னா, இப்போ நான் இதிலேருந்து இதை மைனஸ் பண்ணுறேன். கரெக்டாக R2லேருந்து தான் இதை மைனஸ் பண்ணுறேன். அப்போ இதை மைனஸ் பண்ணுறேன்றதை நான் எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுறேன்னா, கவனிங்க, இதை ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணி டெல் ஆர்னு போட்டுக்கிறேன். அதாவது R2 மைனஸ் R1. டெல் ஆர் ஈக்குவல் டு R2 வெக்டார் மைனஸ் R1 வெக்டார். அவ்வளோதான். இல்லைன்னா கஷ்டம் இருக்கா? புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். யா. ஸோ டவுட்ஸ் எதாவது இந்த கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஒன்ஸ் அகேன். தேங்க்யூ. சைனிங் ஆஃப்.